pregnancy டயத்தில் பல் எடுக்கலாமா டாக்டர்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் போது என்னெல்லாம் டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பல் டாக்டர்கிட்ட போகலாமா, இது எல்லாமே சந்தேகம் இருக்குது. ஸோ அந்த சந்தேகத்தெல்லாம் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் யூஸ்வலாக ப்ரெக்னன்சியும் போது ப்ரெக்னன்சியை 3 ட்ரைமஸ்டராக பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். ஜென்ரலாக ப்ரெக்னன்சியும் போது எனி எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்வலாக பண்ண மாட்டோம் டென்டல் சம்மந்தமாக. எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன? இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி கிளிப்பு போடுற ட்ரீட்மெண்ட், வேறு ஏதாவது காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், இந்த மாதிரி ஜென்ரலாக எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ப்ரெக்னன்சி மூலமாக யூஸ்வலாக எந்தெந்த ப்ரொசீஜர்லாம் அவாய்ட் பண்ணலாமோ அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண மாட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரெக்னன்சி போது குறிப்பாக ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல இருக்கும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால யூஸ்வலாக இந்த நம்ம வாயில் இருக்கிற டெபாசிட், இந்த பிளாக் படியும் போது இந்த ஹார்மோனால் இந்த ப்ரெக்னன்சி ஜிஞ்சவைட்டிஸ் ஆர் ப்ரெக்னன்சி எப்புலுஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஈர்கள் அதிகப்படியாக வீக்கமாகி ஈர்லேருந்து நிறைய ரத்தப்போக்கு ஆகிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ்வலாக இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ப்ராப்ளம். இது ப்ரெக்னன்சி டயத்தில் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை கேட்டுக்கிட்டு நம்ம அவசியம் பற்களை க்ளீன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. இது ப்ரெக்னன்சி ஜிஞ்சவைட்டிஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஸோ கம் கிளீனிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம் கிளீனிங் ரொம்ப ரொம்ப சேஃபாக பண்ணலாம். ஒரு சில டைப் மட்டும், சில ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எங்கேயுமே நகரக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும், என்னை கேட்டுட்டு தான் எல்லாமே செய்யணும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை மட்டும்தான் நம்ம க்ளீனிங் பண்ண மாட்டோம். ஆர் ரொட்டீன் ப்ரெக்னன்ட் கேர் தாராளமாக ரெகுலர் க்ளீனிங் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இது யூஸ்வலாக என்ன ட்ரைமஸ்டரில் பண்ணுவோம்? மோஸ்ட் ஆஃப் த டென்டல் ப்ரொசீஜர்ஸ் டியூரிங் செகண்ட் ட்ரைமஸ்டர் பண்ணுறது ரொம்ப சேஃப். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இந்த முதல் 3 மாதமோ கடைசி 3 மாதமோ பொதுவான ப்ரொசீஜர் அவாய்ட் பண்ணிவிடுவோம். டியூரிங் த செகண்ட் ட்ரைமஸ்டர் 4, 5, 6th மந்த் இருக்கு இல்லையா, இந்த டயத்தில் யூஸ்வலாக டென்டல் ப்ரொசீஜர் பண்ணுறது ரிலேட்டிவ்லி சேஃப். நிறைய பேர் அந்த இனிஷியல் அந்த ப்ரெக்னன்சி மீது இது அன்பிளான்டாக இருக்கும், இந்த பற்களை பற்றி பார்த்துருக்க மாட்டாங்க, கேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, பற்களில் சொத்தை வந்திருக்கும். அப்போ யூஸ்வலாக நம்ம பற்களில் போனால் என்ன கேட்பாங்க? பற்களில் ஃபில்லிங் பண்ணலாமான்னு கேட்பாங்க. இப்போ பற்களில் ஃபில்லிங் பண்ணலாம், வலி இருக்குன்னா ஃபில் பண்ணலாம். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த நிறையா ஃபில்லிங்க்கு டென்டல் கிளினிக்கில் எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ ப்ரெக்னன்சி போது எக்ஸ்ரே எடுக்கிறது பொதுவாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. யூஸ்வலாக அந்த டிஜிட்டல் முறையில் எக்ஸ்ரேயோட டோஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாலும் எனி அன்னெசரி டோஸ், ஸோ இதனால தான் எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ தேவையில்லாத எனி ப்ரொசீஜர், எனி எக்ஸ்ரேயோ ஒரு ப்ரொசீஜரோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் எக்ஸ்ரே நம்ம எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பொதுவாக இந்த ரூட் கெனால் மாதிரி ப்ரொசீஜரை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் பற்களில் வலி வந்துருச்சு டாக்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் எக்ஸ்ரே அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னன்சி போது சேஃபாக நம்ம பற்களை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் கொடுத்து அந்த பற்களில் வலி வராமல் செய்ய முடியும். ஸோ அதாவது அவங்க ப்ரெக்னன்சி முடிஞ்சு குழந்தை பிறந்து ஒரு 3-4 months கழிச்சு ஒரு 10 month பீரியடுக்கு பற்களை சரியில்லாமல், பற்களில் ப்ராப்ளம் இல்லாமல் சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜரும் பண்ண முடியும். பற்கள் எடுக்கணும்னு இருந்ததுன்னா இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் போது நம்ம பற்கள் எடுக்கலாம். இந்த பற்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உங்களோட டாக்டர்கிட்ட போய் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களோட ப்ரையர் ஃபிட்னஸ் அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யலாம். குறிப்பாக எதனால் இதை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சில மருந்துகள் தான் நம்ம சேஃபாக ப்ரெக்னன்சி மூலம் சாப்பிட முடியும். நிறைய மருந்துகள் அவாய்ட் பண்ணணும் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த காரணத்தினால தான் பொதுவாக எலெக்டிவ் ப்ரொசீஜர், ஸோ நம்ம எக்ஸ்ரே அவாய்ட் பண்ணணும், அன்னெசரி மெடிகேஷன் டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ணணும், தேவையில்லாத ஒரு ப்ரொசீஜர் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக க்ளீனிங் பண்ணுறது சேஃப் அண்ட் டியூரிங் செகண்ட் ட்ரைமஸ்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் சேஃப். எனி ப்ரொசீஜர் உங்களோட கைனகாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுறது சேஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.